ஸ்டெர்லைட் வழக்கு சரியான திசையில் செல்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு வாய்ப்பில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை கடந்த மே 28ஆம் தேதி தமிழக அரசால் மூடப்பட்டது. இதனை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் வழக்கு தொடுத்தது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கொடுக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் உள்ளது. இதில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாதிட்டு வருகிறார். சென்ற முறை வைகோ செய்த வாதம்தான் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க விடாமல் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்ற முறை வைகோ ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து 45 நிமிடங்கள் பேச அவகாசம் கேட்டார். இந்த நிலையில் இன்றைய விசாரணையில் அவர் 45 நிமிடங்கள் பேசினார். அதில் வைகோ திருப்பூர் சாயப்பட்டறை வழக்கு, நொய்யலாறு வழக்கு, வேலூர் தோல் தொழிற்சாலை வழக்குகள் அவற்றை எடுத்துக்காட்டாக கூறியதாக தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளை மாசாவதை அரசு கருத்தில் கொள்ளவில்லை. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதுபோன்ற எதனையும் கருத்தில் கொள்ளவில்லை. கமிட்டி அமைக்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு அனுமதி கிடையாது. அதற்கான அனுமதியை தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு கொடுக்க முடியாது. இதனால் ஆலை குறித்து விசாரணை ஆணையம் வெளியிட்ட அறிக்கையை ஏற்கக்கூடாது. இது ஒருதலைப்பட்சமான அறிக்கை என தெரிவித்துள்ளார். இத்தனை ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் இயங்குவதற்கு தமிழக அரசுதான் காரணம். 30 விதிகளில் 29 விதிகளை ஸ்டெர்லைட் பூர்த்தி செய்துவிட்டதாக தமிழக அரசு கூறியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான பழைய வழக்குகளையும் சேர்த்து நீதிபதி விசாரிக்க சம்மதம் தெரிவித்தார். தன்னுடைய வாதங்களை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டது போல தெரிகிறது என வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கு நாளையோடு முடியுமா என தெரியவில்லை. 2013இல் அரசு ஸ்டெர்லைட்டை எதிர்த்து தமிழக அரசு வழக்கு போட்டது. இது உச்சநீதிமன்றத்தில் 5 வருடமாக நிலுவையில் உள்ளது. ஆனால் அரசு இதனை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. நான் சொன்ன பின்னரே நீதிபதிகள் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். தற்போது அந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. விசாரணை நல்ல முறையில் செல்கிறது. ஸ்டெர்லைட் வழக்கு தொடர்பான விசாரணையில் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்கிற நம்பிக்கை உள்ளது என வைகோ தெரிவித்துள்ளார்.